வில்லி வோங்காங்கிற ஒருத்தர் அவர் வச்சிருக்கிற சாக்லேட் ஃபேக்டரியில இருக்கிற வெறும் 5 சாக்லேட்ல மட்டும் கோல்டன் டிக்கெட்ஸை வச்சு அதை பேக் பண்ணி உலகம் முழுக்க இருக்க எல்லா நாட்டுக்கும் அனுப்பி வைக்கிறாரு. அனுப்பிட்டு அந்த 5 கோல்டன் டிக்கெட்ஸை கண்டுபிடிக்கிற குழந்தைங்களுக்கு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய பரிசுகள் கொடுப்பேன். அது மட்டும் இல்லாம யாருமே உள்ள வந்து பார்க்காத என்னுடைய சாக்லேட் ஃபேக்டரியை அவங்களுக்காக நான் சுத்தி காட்டுவேன்னு அனௌன்ஸ் பண்றாரு. அதனாலேயே பாத்தீங்கன்னா அவருடைய சாக்லேட்ஸ் எல்லாம் பயங்கரமா சேல் ஆக ஆரம்பிக்குது. இந்த விஷயத்தை டிவி நியூஸ்னு எல்லாத்துலயும் போட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி இருக்க குண்டா இருக்கிற ஒரு குட்டி பையன் அந்த சாக்லேட்டை வாங்கி சாப்பிடுறான். பார்த்தா அதுல அந்த கோல்டன் டிக்கெட் இருக்கு. இவன் தான் 5 கோல்டன் டிக்கெட்ல ஃபர்ஸ்ட் டிக்கெட்டை கண்டுபிடிச்சிருக்கான். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு அந்த கோல்டன் டிக்கெட்டை கண்டுபிடிக்கிறா. இவ ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் கண்டுபிடிக்கல. உங்க அப்பா ரொம்ப பணக்காரருங்கிறதுனால ஆயிரக்கணக்கான ஸ்டாஃப்ஸை வேலைக்கு வச்சு அவங்க எல்லாருக்கும் அந்த சாக்லேட்டை வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் பிரிச்சு பார்க்க சொல்லி அந்த டிக்கெட்டை கண்டுபிடிச்சு அவங்க பொண்ணு கிட்ட கொடுத்துறாரு. மூணாவதா பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம் பண்ண ஒரு குட்டி பொண்ணுக்கு அந்த கோல்டன் டிக்கெட் கிடைக்குது. அந்த பொண்ணு நான் சாதிக்க பிறந்தவ, அதனாலதான் எனக்கு இந்த டிக்கெட் கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஓவரா பில்டப்லாம் கொடுக்குறா. நாலாவதா அந்த டிக்கெட் ஒரு புத்திசாலி பையனுக்கு கிடைக்குது. அந்த பையன் நான் நிறைய கால்குலேஷன்லாம் போட்டு ஒரே சாக்லேட்ல இந்த டிக்கெட்டை கண்டுபிடிச்சிட்டேன். ஆக்சுவலா சொல்ல போனா எனக்கு இந்த சாக்லேட்டே சுத்தமா பிடிக்காது, நான் இதை ஒரு வாய் கூட சாப்பிடவே இல்லைன்னு சொல்லிட்டு பிரஸ் கிட்ட சொல்றான். இன்னொரு பக்கம் உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் அந்த 5வது கோல்டன் டிக்கெட் யாருக்கு கிடைக்கும்னு சொல்லி போட்டி போட்டுக்கிட்டு நம்ம வில்லி வோங்காவுடைய சாக்லேட்ஸை நிறைய வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்க சார்லிங்கிற ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு குட்டி பையன் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு கீழே ஒரு 10 ரூபாய் கிடைக்குது. உடனே அவன் அதை எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கிற ஒரு கடையில அந்த சாக்லேட்டை வாங்குறான். பார்த்தா அதுல அந்த 5வது கோல்டன் டிக்கெட் இருக்குது. அதை பார்த்த நம்ம சார்லி பயங்கர சந்தோஷமாயிடுறான். அப்ப அந்த கடைக்கு வந்த 2 பேரு நீ இந்த கோல்டன் டிக்கெட்டை எங்க கிட்ட கொடுத்தா நாங்க உனக்கு நிறைய பணம் தருவோம்னு சொல்லிட்டு அவனை பிரைன் வாஷ் பண்றாங்க. அப்ப அந்த கடையோட ஓனர் நீ இந்த கோல்டன் டிக்கெட் எடுத்துக்கிட்டு ஒழுங்கா வீட்டுக்கு ஓடிடு, இல்லனா யாராவது இதை புடிங்கிடுவாங்கன்னு சொல்றாரு. அதை கேட்ட நம்ம சார்லி நேரா அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு ஓடி போய் அதை அவங்க தாத்தா கிட்ட காட்டுறான். அதை பார்த்த உடனே அவங்க தாத்தா பயங்கர ஹாப்பி ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த டிக்கெட்ல என்ன போட்டிருக்குன்னு படிக்கிறாங்க. அதுல என்ன போட்டிருக்குன்னா செலக்ட் ஆன 5 குழந்தைங்க கூடவும் அவங்க குடும்பத்துல இருந்து ஒரு ஆளு ஃபேக்டரிக்குள்ள வரலாம். கூடவே அந்த 5 குழந்தைங்களும் வீட்டுக்கு திரும்பி போகும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ரக் நிறைய சாக்லேட்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அந்த 5 குழந்தைங்கள ஒரு குழந்தைய மட்டும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் கொடுப்பேன்னு போட்டிருக்கு. இதெல்லாம் கேட்டு நம்ம சார்லியோட தாத்தா நம்ம சார்லி கூட நான் தான் அந்த சாக்லேட் ஃபேக்டரிக்குள்ள போவேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த ஃபேக்டரியோட கேட்டும் ஓபன் ஆகுது. இப்ப அந்த 5 குழந்தைங்களும் அவங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தர் கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஃபேக்டரிக்குள்ள போறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு அந்த ஃபேக்டரியோட ஓனர் வில்லி வோங்கா வந்து புல்லு மலை தண்ணின்னு சொல்லிட்டு ஃபுல்லா சாக்லேட்டாலேயே உருவாக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அதை பார்த்த உடனே உள்ள போன எல்லாருக்குமே பயங்கர ஆச்சரியமா இருக்குது. உடனே அந்த குண்டா இருக்கிற குட்டி பையன் போய் அங்க இருக்கிற எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சிடறான். அந்த ஃபேக்டரிக்குள்ள ஒர்க்கர்ஸ்லாம் யாருமே இல்ல, ஆனா குட்டி குட்டியா இருக்கிற மனுஷங்க மட்டும் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்த அந்த பணக்கார பொண்ணு அந்த ஃபேக்டரியோட ஓனர் கிட்ட இவங்க எல்லாம் யாருன்னு கேக்குறா. அதுக்கு அவரு இவங்க எல்லாரையும் நான் ஒரு காட்டுல கண்டுபிடிச்சேன், அங்க இருந்து தான் நான் இவங்களை கூட்டிட்டு வந்தேன், இவங்க எல்லாரும் ரொம்பவே சூப்பரா வேலை செய்வாங்கன்னு சொல்றாரு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த குண்டு பையன் சாக்லேட்லாம் சாப்பிட்டது பத்தாதுன்னு சொல்லிட்டு சாக்லேட் ரிவர்ல இருக்கிற சாக்லேட்லாம் குடிக்கலாம்னு சொல்லிட்டு அங்க போறான். அப்போ ஸ்லிப் ஆகி அந்த ரிவர்க்குள்ளேயே விழுந்துடுறான். அப்பன்னு பார்த்து ஒரு பெரிய பைப் வந்து அந்த சாக்லேட் எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிட்டு இருக்கு. கூடவே இவனையும் சேர்த்து உறிஞ்சிடுது. இதெல்லாம் பார்த்து அந்த பையனுடைய அம்மா என் பையனை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லி அந்த ஃபேக்டரியோட ஓனர் கிட்ட கேக்குறாங்க. சரின்னு அவரும் ஒரு குள்ள மனுஷனை கூப்பிட்டு அந்த பையனை காப்பாத்தி அவங்க அம்மா கிட்ட ஒப்படைக்க சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு போட்ல வேற இடத்துக்கு போறாரு. அந்த இடம் பாக்குறதுக்கு ஒரு லேப் மாதிரி இருக்குது. அவரு இங்க இருக்கிற எதையுமே சாப்பிடாதீங்கன்னு சொல்றாரு. ஆனா அதெல்லாம் எதையுமே கண்டுக்காம ஸ்போர்ட்ஸ்ல வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம் பண்ண ஒரு பொண்ணு அங்க இருக்கிற ஒரு பபிள் கம் எடுத்து சாப்பிடுறா. அதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே அவ ஃபுல்லா ப்ளூ கலர்ல மாதிரி ஒரு பலூன் மாதிரி அப்படியே பெருசாக ஆரம்பிச்சிடுறா. இதை பார்த்து அந்த பொண்ணோட அம்மா என் பொண்ணை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து கொடுங்கன்னு கேட்க நம்ம ஓங்கா மறுபடியும் ஒரு குள்ள மனிதனை கூப்பிட்டு அந்த பொண்ணை பழைய நிலைமைக்கு மாத்தி அவங்க அம்மா கிட்ட ஒப்படைக்க சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஓங்கா மீதி இருக்கிறவங்களை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு வேற இடத்துக்கு போறாரு. அங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா அணில்கள் தான் வேலை செஞ்சிட்டு இருக்கு. அதுங்க அங்க இருக்கிற நட்ஸ் எல்லாத்தையும் எது நல்ல நட்ஸ் எது கெட்ட நட்ஸ்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிச்சு போடுதுங்க. அப்போ அதுல இருக்கிற அந்த பணக்கார வீட்டு பொண்ணு எனக்கு அதுல இருந்து ஒரு அணில் வேணும்னு கேக்குறா. அதுக்கு நம்ம ஓங்கா இல்லம்மா அணில்லாம் நாங்க விக்கிறது இல்லைன்னு சொல்லிடுறாரு. ஆனா அவர் சொன்னதை மதிக்காம அந்த பொண்ணு நான் ஒரு அணில பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு இறங்கி போறா. அப்போ அங்க இருக்கிற எல்லா அணிலும் ஓடி வந்து இவன் நட்ஸா வேற ஏதாதான்னு சொல்லி செக் பண்ணுதுங்க. இவன் நட்ஸ் இல்லன்னு தெரிஞ்ச உடனே எல்லாம் சேர்ந்து குப்பையெல்லாம் தூக்கி போடுற இடத்துல இவளை தூக்கி போட்டுருதுங்க. இதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணோட அப்பா அவங்க பொண்ணை தூக்கி போட்டு அந்த இடத்தையே குனிஞ்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு அணில் வந்து அவர் பின்னாலேயே எட்டி உதச்சி அவரையும் அது உள்ள தள்ளி விட்டுருது. அதுக்கப்புறம் அவர் மிச்சம் இருக்கிறவங்களை மட்டும் ஒரு வித்தியாசமான லிஃப்ட் மூலமா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வராரு. அந்த இடத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா டிவி மூலமா சாக்லேட்ஸை டெலிபோர்ட்டிங் பண்றாங்க. இதை பார்த்து அந்த புத்திசாலி பையன் இதெல்லாம் நம்பாம அந்த டெலிபோர்ட்டிங் மிஷினுக்குள்ள போய் நின்னுறான். அதனால அவன் டெலிபோர்ட் ஆகி ரொம்பவே குட்டியா மாறி டிவிக்குள்ள போயிடுறான். இதை பார்த்து அந்த பையனுடைய அப்பா என் பையனை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லி கேட்க நம்ம ஓங்கா மறுபடியும் அந்த குள்ள மனிதர்களை கூப்பிட்டு அவனை காப்பாத்த சொல்லி அவங்க அப்பாவையும் அவங்க கூடவே அனுப்பி வைக்கிறாரு. கடைசியில நம்ம சார்லி மட்டும் தான் இருக்கான். அதனால ஓங்கா இப்ப அவன் கிட்ட வந்து எல்லா பசங்களும் முட்டாள்தனமா நடந்துக்கிட்டாங்க, நீ தான் ரொம்ப பொறுமைசாலியாவும் புத்திசாலியாவும் இருக்க, அதனால நீ தான் இந்த போட்டியோட வெற்றியாளர், உனக்கு தான் அந்த பரிசுன்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவனையும் அவங்க தாத்தாவையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த லிஃப்ட்டுக்கு போய் ஒரு பட்டன் அமுக்குறாரு. உடனே அந்த லிஃப்ட் சீலிங் உடைச்சுக்கிட்டு அப்படியே மேல வானத்துல பறக்க ஆரம்பிச்சிடுது. பறந்து சார்லியுடைய வீட்டுக்கே வந்துடுது. இப்பதான் அவர் அந்த கிஃப்ட் என்னன்னு சொல்றாரு. அது என்னன்னா அவருடைய ஃபேக்டரியையே மொத்தமா நம்ம சார்லி கிட்டயே கொடுத்துறதா சொல்றாரு. ஆனா அதுல ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போடுறாரு. அது என்னன்னா நீ உன்னுடைய ஃபேமிலியை விட்டுட்டு வரணும்னு சொல்றாரு. ஆனா நம்ம சார்லி நீங்க எனக்கு எதை பரிசா கொடுத்தாலும் நான் என்னுடைய ஃபேமிலியை மட்டும் விட்டுட்டு வரவே மாட்டேன்னு சொல்லிடுறான். இதனால நம்ம வில்லி வோங்கா என்ன பண்றாருன்னா நம்ம சார்லி
சார்லியுடைய வீட்டையே காசு கொடுத்து மொத்தமா வாங்கி அவருடைய ஃபேக்டரிக்குள்ளேயே வச்சுக்கிறாரு. இதனால நம்ம சார்லி குடும்பத்தோட கஷ்டமும் தீர்ந்துடுது. நம்ம சார்லியும் அவங்க குடும்பத்தை பிரியாம அந்த வீட்டுக்குள்ளேயே ரொம்ப சந்தோஷமா வாழ்றான்.